மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கொக்குவேலி கல்லூரியின் காணொலி மூலமான கற்றல் நிகழ்ச்சி திட்டத்திலே இன்று இரசாயனவியல் பாடம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இரசாயனவியல் தரம் 13க்குரிய இரசாயன இயக்கவியல் அல்லது 13 இரசாயன இயக்கவியல் என்ற பாடத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த பாடத்தில் இரசாயன தாக்கங்கள் தொடர்பாகவும் அந்த தாக்கங்களின் வேகங்கள், அந்த தாக்கங்களின் பொறிமுறைகள், தாக்க வரிசைகள், தாக்க வேகங்களை பாதிக்கின்ற காரணிகள் தொடர்பாக நாங்கள் இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இரசாயன இயக்கவியல் என்கின்ற போது ஒரு இரசாயன தாக்கம் நடைபெறுகின்றது. அந்த இரசாயன தாக்கத்திலே தாக்குகள் விளைவுகள் பங்கு பெற்றுள்ளது. அதாவது தாக்குகள் பங்கு பெற்று விளைவுகள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு இரசாயன தாக்கத்திலே தாக்கு மூலப்பொருட்கள் தமக்கிடையிலே மோதலுக்கு உட்பட்டு விளைவுகளை தோற்றுவிக்கின்றன. ஆகவே இந்த தாக்க வீதங்கள், தாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது, அதனுடைய வேகம், அதனுடைய வேகம் எவ்வாறு இருக்கும், அந்த வேகத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்னென்ன, அந்த விளைவு எவ்வாறு உருவாக்கப்படும், அந்த விளைவினுடைய உற்பத்தியை அல்லது உற்பத்தி வேகத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன, இதை பாதிக்கின்ற புறக்காரணிகள் அவை எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஒரு இரசாயனில் ஒரு தாக்கத்தை நாங்கள் கருதுகின்ற போது அந்த தாக்கத்தை நாங்கள் 2 கோட்பாடுகளின் அடிப்படையிலே தெளிவுபடுத்த முடியும். ஒன்று வெப்ப இயக்கவியல். வெப்ப இயக்கவியல் என்பது நாங்கள் வெப்ப இரசாயனத்தில் அந்த வெப்ப இயக்கவியல் தொடர்பாக கற்றிருக்கின்றோம். ஒரு தாக்கம் சுயாதீனமாக நடைபெறுமா அல்லது சுயாதீனமாக நடைபெறாதா என்பதை நாங்கள் வெப்ப இயக்கவியலின் அடிப்படையிலே தீர்மானிக்க முடியும். அதில் போகின்ற கணியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். டெல்டா ஜி என்பது சுயாதீன சக்தி, டெல்டா எஸ் என்பது என்தல்பி, என்ட்ரோபி, டெல்டா எக்ஸ் என்பது என்தல்பி மாற்றம், அதாவது வெப்ப உள்ளுறை மாற்றம். அடுத்தது தாக்க இயக்கவியலின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு தாக்கத்தை எதிர்த்து கூற முடியும். அந்த தாக்க இயக்கவியலின் அடிப்படையிலே தாக்க வீதம் கூடவா அல்லது குறைவா என்பது தொடர்பாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஒரு தாக்கம் வெப்ப இயக்கவியலின் அடிப்படையில் சுயாதீனமாக நடைபெறுகின்ற போதுதான் அதன் வேகங்களை பற்றி எங்களால் கூற முடியும். வெப்ப இயக்கவியலின் அடிப்படையிலே ஒரு தாக்கம் சுயாதீனமாக நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த தாக்கத்தை பற்றி எங்களால் எதுவும் கூற முடியும். அதாவது தாக்கம் நடைபெறாவிட்டால் அந்த வேகத்தை பற்றி கதைக்க முடியாது. ஆகவே இந்த வெப்ப இயக்கவியல் மற்றும் தாக்க இயக்கவியல் என்பது இரண்டுமே இந்த தாக்க வீதங்களுடன் தாக்கத்தின் வேகங்கள் தொடர்பாக மிக முக்கியமான செயல்களாக இருக்கின்றன. இந்த இயக்கவியல் தொடர்பாக நாங்கள் சில கல்விகள், அந்த தாக்கக்கூடிய வெப்பநிலை, தாக்கத்தில் மூலக்கூறுகள் கொண்டுள்ள சக்திகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக அவர்களை கற்க இருக்கின்றோம். வெப்ப இயக்கவியல் தொடர்பாக நீங்கள் வெப்ப ரசாயனத்தை கற்ற விடயங்கள் மீளல் இங்கே நினைவு கொண்டு வருதல் அவசியமாகும். நாங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த ரசாயன தாக்கத்திலே நாங்கள் 2 விதமாக அதை பிரிக்க முடியும். ஒன்று பெரும்பார்வைக்குரிய மட்டம், மற்றது முன்பார்வைக்குரிய மட்டம். பெரும்பார்வைக்குரிய மட்டம் என்கிற போது ஒரு தாக்கத்தை நாங்கள் அதன் அளவிடக்கூடிய பண்புகளின் அடிப்படையிலே கூற முடியும். ஒரு தாக்கத்திலே எவ்வளவு தாக்கங்கள் அடிப்படைகின்றன அல்லது தாக்கத்திலே எவ்வளவு விளைவுகள் உருவாகின்றன, அவற்றை அளவுகளை அளவிடுவதன் மூலம் அந்த அளவுகளை எதுவும் கூறக்கூடியதாக இருக்கும். இதில் உதாரணம் சொல்லப்படுகிறது செறிவு. நாங்கள் செறிவை அளவிட முடியும். தாக்க வேகம், ஒரு தாக்கம் நடக்கின்ற வேகத்தை எங்களால் அளவிட முடியும். ஆகவே பெரும்பார்வைக்குரிய மட்டம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 2வது முன்பார்வைக்குரிய மட்டம். முன்பார்வைக்குரிய மட்டம் என்கின்ற போது அவற்றை எங்களால் அவதானிக்கவும் முடியாது. அதே நேரம் அவற்றை எதிர்ப்பு கூறுவது மிக கடினம். எதிர்ப்பு கூற முடியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் எதிர்ப்பு கூறுவது கடினம். மூலக்கூறுகளின் திசைமுகம், அதாவது காற்றுகளுக்கு இடையிலே மூலக்கூறுகள் மோதுமைக்கு உட்பட வேண்டும். அவர்கள் அந்த மூலக்கூறுகளுடைய திசைகளை பற்றி நாங்கள் கூற வேண்டும். அப்ப அவற்றை எதிர்ப்பு கூறுவது கொஞ்சம் கடினம். மூலக்கூறுகளின் வேகம், மூலக்கூறுகள் என்ன வேகத்திலே அசைக்கின்றன என்பது எங்களால் தெளிவாக திட்டமாக கூற முடியாது. நீங்கள் வாயுக்களிலே கற்றுக்கின்றீர்கள். மூலக்கூறுகளின் வேகத்தை நாங்கள் சராசரி வேகத்தில் தான் அளவிடுகிறோம். அதேபோல் மூலக்கூறுகளின் சக்தி, மூலக்கூறுகளின் சக்தி என்று வருகின்ற போது அவற்றில் பலவிதமான சக்தி, கிளர்ச்சி இயக்க சக்தி, அழுத்த இயக்க சக்தி, அழுத்த சக்தி என பல இயக்க சக்திகள் இருக்கின்றன. அந்த முன்பார்வைக்குரிய மட்டத்திலே அந்த சக்திகளை தெளிவாக எடுத்துக்கொள்ள
ஆகவே நாங்கள் இந்த ரசாயன தாக்கங்களை எங்களுடைய கற்றலுக்கு ஏற்ற மாதிரி சில வகைப்படுத்தல்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதாவது ஆய்வுக்கூடத்திலே சில தாக்கங்கள் நடைபெறுகின்றன. அந்த தாக்கங்களை எங்களால் ஓரளவு அதன் வேகத்தை எதிர்கூறக்கூடியதாக இருக்கும் அல்லது அந்த வேகங்கள் தொடர்பாக கற்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான தாக்கங்களை நாங்கள் சொல்வோம் மிதமான வேகமுடைய தாக்கங்கள். சில தாக்கங்கள் எங்களால் எதிர்கூற முடியாத அளவு வேகமாக நடைபெறும் தாக்கங்கள். உதாரணமாக ஒரு துப்பாக்கியை சுடும்போது அந்த துப்பாக்கி புல்லட்டை தள்ளுகின்ற அந்த வெடிமருந்து வெடிக்கின்ற போது அதன் வேகம் மிக உயர்வானது. ஒரு கணம் பொழுதிலே துப்பாக்கி சன்னம் போகிறது என்று சொன்னால் அந்த வெடிமருந்து வெடிக்கின்ற வேகம் மிக அபரிமிதமானது. அந்த வேகத்தை எங்களாலே எதிர்கூற முடியாது. ஆகவே அதை நாம் சொல்வோம் மிக விரைவான தாக்கங்கள். சில தாக்கங்கள் மிக மெதுவான தாக்கங்கள். சில மெதுவான தாக்கங்கள் என்று சொல்கின்ற போது அவை நடைபெறவில்லை என்று சொல்லலாம். இப்போ காபன் பெரி வழியிலிருந்து ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிக்கின்றதா என்று சொன்னால் அது இந்தியாது. ஏனென்றால் அதற்கான தாக்க வேகம் மிக மெதுவானது. ஆகவே தாக்கம் நடைபெறாது. ஆனால் நாங்கள் ஒரு வெப்பத்தை கொடுத்து அந்த வெப்பத்தை கொடுக்கின்ற போது அந்த தாக்கம் நடைபெறுவதற்கான வேகம் அதிகரிக்கின்றது. ஆகவே அந்த வேகம் அதிகரிக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஆய்வுக்கூட மற்றும் சூழல் நிபந்தனைகளில் ஒரு தாக்கம் எந்த அளவு வேகமாக நடைபெறுகின்றது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த மிதமான தாக்கக்கூடிய வேகங்களை கருதுகின்றோம். அவை தொடர்பாகத்தான் பொதுவாக இந்த ரசாயன இயக்கவியல் எங்கள் கணித்தல்களோ அல்லது நாங்கள் கற்க போகின்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த இதில் சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது சொல்லப்பட்டு மிக விரைவான கணநிலை தாக்கங்கள். ஒரு கணப்பொழுதிலே நடக்கப்போற தாக்கங்கள். முதலாவது AgNO3 சோடியம் குளோரைடுடன் சேர்ந்து AgCl என்ற வீழ்படிவை NaOH3 தோற்றுவிக்கின்றது. இங்கு இந்த வீழ்படிவை தோற்றுவிப்பதற்கான செயல்முறை என்பது நாங்கள் AgNO3க்கு NaCl சில துளிகள் விட்ட உடனேயே அந்த வீழ்படிவு தோன்றிவிடும். மிகவும் விரைவான தாக்கம். இந்த தாக்கத்தை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்க முடியாது. கண்களால் பார்க்கின்ற போது அங்கே வீழ்படிவுகள் இருக்கு. எனவே நாங்கள் உயர் உணர்வுகளுடைய வீடியோக்கள் மூலம் அந்த தாக்கங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அமிலத்திற்கும் ஒரு கேரட்டுக்கும் இடையிலான ஒரு நடுநிலையாக்க தாக்கத்திலே இந்த தாக்கம் மிக உயர்வானதாக இருக்கும். அமிலமும் கேரட்டும் தாக்கமடைந்து மிக வேகமாக தாக்கமடைந்து. மூன்றாவது நாங்கள் ஒரு கதைத்த உதாரணத்தை தான் பார்க்கிறோம். துப்பாக்கியை சுடும்போது அந்த வெடி பொருட்களுக்குள்ளேயே நடைபெறுகின்ற தாக்கம் மிகவும் வேகமான ஒரு ரசாயன தாக்கம் ஆகும். அடுத்து நாங்கள் மிக மெதுவான தாக்கங்களை பார்க்கிறோம். மிக மெதுவான தாக்கங்கள் இருக்கும் போது அரை வெப்பநிலையில் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான தாக்கம். இது உயர் வெப்பநிலையில் வெடித்தவுடன் நிகழும். ஒரு அரை வெப்பநிலையிலே ஒரு தாக்கம் நடைபெறவில்லை. அந்த தாக்க வேகம் மிக மிக குறைவு. வேகம் நடக்கவே என்று சொல்லலாம். ஆகவே நாங்கள் இங்கே எமது அரை வெப்பநிலை அரை வெப்பநிலையிலே இந்த தாக்கம் நடைபெறவில்லை. மிக மெதுவான தாக்கம் சொல்கின்றோம். அதே போல் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான தாக்கம் மிக மெதுவான தாக்கம். அடுத்து நாங்கள் மிதமான தாக்கங்களை பார்க்கலாம். இந்த மிதமான தாக்கங்களுக்கான உதாரணங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது பாருங்கள், ஐதரசன் தரோக்சைடு நீராகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்கடைகிறது. சாதாரண ஐதரசன் தரோக்சைடை சூரிய ஒளியுள்ள இடத்திலே வைக்கின்ற போது அது சூரிய ஒளியிலே பிரிக்கடைந்து நீரையும் ஆக்சிஜனையும் கொடுக்கும். ஆகவே அதன் தாக்கம் ஒரு மிதமான தாக்கமாக கிடைக்கிறது. அதே போல N2O5 N2O4 ஆக்சிஜனாகவும் பிரிக்கடைகிறது. அதே போல் C12H22 O11 நீரிலே கரைகின்ற போது இந்த தாக்கம் நடைபெறுகிறது. அடுத்த நான்காவது தாக்கத்தை தருவோம். NO2CO உடன் தாக்கமடைந்து NOCO2 ஆக மாற்றமடைகிறது. தயோசல்பேட் அமிலத்துடன் தாக்கமடைந்து கந்தக உயிர்வடிவை SO2 ஐ தோற்றுவிக்கின்றது. அதே போல Fe3+ I- அயன்களை I2 ஆக மாற்றுகிறது. கால்சியம் கார்பனேட் அமிலத்தோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுகிறது. கால்சியம் கார்பனேட் இது தாக்கம் வெற்றி பெறுகின்றன. ஆகவே இவ்வாறான தாக்கங்களை நாங்கள் மிதமான தாக்கங்கள் என குறிப்பிடுகின்றோம். அடுத்தது நாங்கள் ஒரு தாக்கத்தின் தாக்க வீதம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். தாக்க வீதம் என்கின்ற போது
வீதம் என்பது நேரத்துடன் தொடர்பான விடயம். நேரம் இங்கே தொடர்புடன் காணப்படும். அதாவது ஒரு தாக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த தாக்கத்திலே தாக்குகள் அழிவடைந்து கொண்டிருக்கின்றன, விளைவுகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் தாக்க வீதம் என்கின்ற போது தாக்கிகள் அழிவடைகின்ற வீதம் அலகு நேரத்தில் எவ்வளவு தாக்குகள் அழிவடைகின்றன அல்லது அலகு நேரத்தில் எவ்வளவு விளைவுகள் உருவாகின்றன என்பது அந்த தாக்க வீதத்தை எதிர்ப்பு கூறுவதாக இருக்கும். அப்ப இதில் நாங்கள் ஒரு தாக்கம் நடைபெறும் பொழுது தாக்கிகள் செலவாகின்றன, விளைவுகள் உருவாகின்றன. இதன் விளைவு ஒரு தாக்கத்தின் கதி அல்லது ஒரு தாக்கத்தின் தாக்க வீதத்தினை ஒரு அலகு நேரத்தில் ஒரு தாக்கி அல்லது ஒரு விளைவின் அளவில் ஏற்படும் மாற்றம் என வரையறுக்கலாம். அதாவது அலகு நேரத்தில் தாக்கி அல்லது விளைவின் அளவில் ஏற்படுகின்ற மாற்றம், அதைத்தான் நாங்கள் தாக்க வீதம் என்று சொல்லணும். இப்ப அளவு என்று சொல்கின்ற போது கனவளவாக இருக்கலாம், செறிவாக இருக்கலாம், மூலளவாக இருக்கலாம். அப்ப பொதுவாக நாங்கள் தாக்க இயக்கவியலை அளவு என்று சொல்கின்ற போது செறிவை பயன்படுத்துகிறோம். ஆனால் அளவு என்பது மூலளவையை குறிக்கின்றது. ஒரு தாக்கத்திலே தாக்கம் நடைபெறுகின்ற போது கனவளவிலே மாற்றங்கள் ஏற்படலாம். அப்படி கனவளவிலே மாற்றம் ஏற்படுகின்ற போது அது செறிவிலே பாதிப்பை ஏற்படும். எனவே ஒரு தாக்கத்தின் தாக்கிகள் அழிவடைகின்ற அளவு என்பது மூலையை குறிப்பிடும். நாங்கள் கணிப்புகளிலே செறிவை பயன்படுத்துவோம். இப்பொழுது ரெண்டு வரைகோடுகளுக்கு காட்டப்பட்டிருக்கின்றன. முதலாவது ஒரு தாக்கம் A எனும் தாக்கி B ஆக மாற்றமடைகிறது. ஆகவே இந்த தாக்கிகளுக்கும் விளைவுகளுக்குமான வரைவு வரையப்படுகின்றன. தாக்கிகளின் அளவிற்கும் நேரத்திற்குமான வரைவு வரையப்படுகின்றது. தாக்கிகளின் அளவு என்கின்ற போது அது மூலை குறிக்கிறது. தாக்கிகளின் அளவு குறைவடைந்து கொண்டு செல்கின்றன, நேரத்தோடு குறைவடைந்து செல்கின்றன. விளைவுகளின் அளவு அதிகரித்து செல்கின்றன நேரத்துடன். ஆகவே நாங்கள் இதை மூலை அளவாக குறிப்பிடுகிறோம். இதே அளவை நாங்கள் செறிவுக்கு மாற்றுகின்ற போது மூலுக்கு நேர்விகித சமனாக செறிவும் குறைவடைகின்றது. செறிவு குறைவடைவதை நீங்கள் இங்கு பார்க்கலாம். அதே மாதிரி விளைவுகளுடைய செறிவு அதிகரிப்பதை பார்க்கலாம். ஆகவே அளவு இங்கு செறிவு காட்டப்படுகிறது. அப்ப நாங்கள் தாக்க வீதத்தை எவ்வாறு வரைமுறைப்படுத்தலாம் என்று சொன்னால், அலகு நேரத்திலே ஒரு குறித்த அலகு நேரத்திலே இந்த தாக்கியின் அளவிலே ஏற்பட்ட மாற்றம் தாக்க வீதம் எனப்படும். தாக்குகள் குறைவடைகின்றன, ஆகவே அவர்கள் அளவு குறைவடைந்து கொள்கிறது. அதே போல் விளைவுகள் அதிகரித்து செல்கின்றன, ஆகவே விளைவு அதிகரித்து செல்கின்றபடியால் அந்த அதிகரிப்பிற்கு அதற்கு எடுத்த நேரம் தாக்க வீதத்தை எதிர்ப்பு கூறுவதாக. ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த சமன்பாட்டை பார்க்கிறோம். தாக்க வீதம் சமன் டெல்டா செறிவு A உடைய செறிவுக்கு அதற்கான நேரம், நேர மாற்றம் டெல்டா T என்பது நேர மாற்றம். இதிலே பாருங்கள், இந்த சமன்பாட்டுக்கு முன்னாலே மைனஸ் அடையாளம் ஏன்னு சொன்னால் இங்கு A அழிவடைகிறது. ஆகவே நாங்கள் அதற்கு முன்னாலே மைனஸ் தாக்கிகள் அழிவடைகின்றபடியா மைனஸ். ஆகவே தாக்க வீதம் என்பது குறியற்ற கணிதம். ஆகவே அதே போல் விளைவுகளுக்கு நாங்கள் இதே சமன்பாட்டை போடுகிறோம். டெல்டா செறிவு B செறிவுக்கு அதற்கெடுத்த நேர மாற்றம், எவ்வளவு செறிவு அதிகரிப்பு ஏற்பட்டு அதற்கெடுத்த மாற்றம், இதை நாங்கள் தாக்க வீதம் என்கின்றோம். இங்கால ஒரு விடயத்தை கவனியுங்கள். தாக்க வீதம் சமன் மாறிலிக்கு நேரம். இப்பொழுது நாங்கள் ஒரு தாக்கத்திலே இந்த தாக்கத்தை பரிசோதனைகள் செய்கின்ற போது குறித்த அளவு விளைவு வருவதற்கான நேரத்தை அளவிடுகின்ற போது அங்கு மாறிலிக்கு நேரம், குறித்த அளவு விளைவு என்பது அது மாறிலியாக இருக்கும். மாறிலியாக இருக்கும்னா மொத்த உற்பத்திகளுக்கு எடுப்பதற்கான நேரத்தை பிரித்து விட்டோம் என்று சொன்னால் அது தாக்க வீதத்தை எதுக்கு கூடும். ஆகவே அதனால தாக்க வீதம் நேர்வீத சமன் 1/T ஒன்றிற்கு நேரம். இது நேர்விகித சமன் சொல்லுவோம். அப்ப நேரத்துக்கு நேர்மாறு விகித சமன் என்ன அமையும்? தாக்க வீதம் என்பது நேரத்துக்கு நேர்மாறு விகித சமன். அப்படி என்று சொன்னால் தாக்க வீதம் கூடுகின்ற போது நேரம் குறையும், தாக்க வீதம் குறைகின்ற போது நேரம் கூடும். இப்ப இரண்டாவது உதாரணத்தை பார்க்கணும். இதுல 2A B ஆக மாறுகிறது. 2A தாக்கிகள் B ஆக மாறுகின்றன. அதற்கான தாக்க வீதத்தை எடுக்கின்ற போது இதிலே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம்,
ஒரு தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்துகின்ற போது தாக்கத்தை சமப்படுத்தி அதற்குரிய விஷமான இலக்கங்களை எழுதுகின்றோம். ஆகவே இந்த தாக்க வீதத்தை எழுதுகின்ற போது அந்த செறிவிலே ஏற்பட்ட மாற்றம் அந்த விஷமான குணகத்தின் தலைமை வருமானத்துடன் பெருக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இங்கு ஏயுடைய 2 மடங்கு அடைவடைகின்ற போதுதான் பியினுடைய 1 மடங்கு உருவாகுகிறது. ஆனால் ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வீதம் சமனாக இருக்கும். தாக்கிகளும் அடிப்படை விளைவுகளும் உருவாக்கப்படும். ஆகவே தாக்க வீதம் சமனாக இருக்கிற போது 2 மடங்கு உருவாகுகிற ஏயுடைய செறிவை ஏயுடைய வீதத்தை நாங்கள் 2ஆல் பிரிக்க வேண்டும். அப்போதுதான் அதிலே 1 பங்கு வீதம் 1 வீதத்துடன் உருவாகுகிற விளைவுகள் தாக்க வீதத்துக்கு சமனாக அமையும். ஆகவே இங்கு நாங்கள் 1/2ஆக அதை போடுகிறோம். இது தாக்கி என்பதால் அதற்கு முன்னாக மறைக்குள்ளே. அடுத்த உதாரணம் AA plus BB CC plus DD. இங்கு அவர்கள் அதற்கான சமன்பாட்டை இங்கே பார்க்கிறோம். இங்கு நாங்கள் தாக்க வீதம் சமன் தாக்க வீதம் சமன் 1/a டெல்டா A டெல்டா T, அதாவது A சரிவில் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு அதற்கான நேரம். அதே மாதிரி B என்பது தாக்கியாக இருப்பதனால் 1/b டெல்டா B டெல்டா T. அதேபோல் விளைவு C ஒரு விளைவாக இருக்கிறபடியால் 1/c டெல்டா C டெல்டா T. அதேபோல் நாங்கள் B க்கான சமன்பாட்டை இவ்வாறு எழுத முடியும். ஆகவே நாங்கள் தாக்க வீதத்திற்கான அலகுகளை குறிப்பிடுகின்ற போது மேலே செறிவு மாற்றத்தை நேரத்தாலே பிரிக்கின்றோம். ஆகவே செறிவுக்குரிய அலகு மோல் டெசிமீட்டர் -3, அது செகண்ட் -1 ஆக மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. இதே தாக்க வீதத்திலே நாங்கள் அமுக்கத்தை பயன்படுத்துகின்ற போது அமுக்க மாற்றத்திற்கு நேரம். ஆகவே அமுக்க மாற்றத்திற்கு நேரம் என்றால் அமுக்கத்தை பஸ்கால் அளவில் கொடுக்கப்போகிறோம். பஸ்காலை நேரத்தாலே பிரிக்கின்ற போது பஸ்கால் செகண்ட் -1. அல்லது நாங்கள் அமுக்கத்தை ஏடிஎம்மிலே பயன்படுத்துவோம் ஆகி ஏடிஎம் செகண்ட் -1 என அலகுகள் கிடைக்கின்றன. ஆகவே நாங்கள் தாக்க வீதத்திலே மீண்டும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தாக்க வீதம் என்பது ஒரு பதார்த்தத்தின் அளவில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது மூல அளவில் ஏற்பட்ட மாற்றம். இரசாயன தாக்கங்களின் போது கனவளவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். எனவே உங்களது தரவிலக்கணத்தின் அடிப்படையில் அலகு நேரத்தில் தாக்கியின் அளவில் ஏற்பட்ட மாற்றம் தாக்க வீதம் எனப்படும். அல்லது அலகு நேரத்தில் விளைவின் அளவில் ஏற்பட்ட மாற்றம் தாக்க வீதம் எனப்படும். இது 3வது உதாரணம். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இங்கு A தாக்கி B-யோடு தாக்கமடைந்து D எனும் விளைவை தோற்றுகின்றது. அதற்கான தாக்க வீதம் தாக்க வீதம் சமன் டெல்டா A டெல்டா T. அதேபோல் B என்று வருகிற போது அதனுடைய விஷமான குணகம் 1/3 டெல்டா B டெல்டா T. அது சமன் இங்கு விளைவு முன்னாலே மைனஸ் இடப்பட வேண்டும். விளைவு டெல்டா D டெல்டா T அதன் விஷமான குணகம் 1/2. ஆகவே தாக்க வீதத்திற்கான சமன்பாடு மேலுள்ளவாறு அமையும். மேலும் ஒரு உதாரணம் C2H4 எனப்படுகின்ற ஒரு ஐதரோகார்பன் ஆக்சிஜனுடன் தகனமடைந்து CO2 H2O தருகிறது. ஆகவே அதற்கான தாக்கத்தின் வீதம் தாக்க வீத சமன்பாடு தாக்கி C2H4 டெல்டா T அதற்கான நேரம் டெல்டா O2 டெல்டா T. அதே போல CO2